த 50 days 7ல் ஒரு டாஸ்க் தான் வச்சாங்க. ஸோ எலிமினேஷன் டாஸ்க்கு. அந்த எலிமினேஷன் டாஸ்கில் ஏகப்பட்ட சம்பவங்கள் மாற்றி மாற்றி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது வெடித்து ஒரு நபர் அந்த வீட்டை விட்டு வெளியேற இருக்காங்க. அது யார் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ டாஸ்க் என்னென்னா 4 டீமாக பிரியணும். ஸோ அது டீம் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு யார் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கோ, யார் கூட போய் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட போய் நீங்கள் டீமை பிரித்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டீமில். ஸோ 4 டீமாக பிரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. ஓகேவா? அந்த டாஸ்கில் 4 கேப்டனை செலக்ட் பண்ணும். ஓகே, அர்பாஸ், சித்தார்த்து, டிமித் சோமர் அண்ட் அமித், இந்த 4 பேரும் ஒவ்வொரு டீமோட கேப்டனாக வந்தாங்க. இதில் ப்ளூ டீமோட கேப்டன் டிமித், கிரீன் டீமோட கேப்டன் அர்பாஸ், எல்லோ டீமோட கேப்டன் சித்தார்த்து அண்ட் ரெட் டீமோட கேப்டன் அமித். ஓகேவா? இதில் என்ன பண்ணோன்னா, அந்த இது இருக்குல்ல, பரமபதத்தில் நம்பர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. அதான் ப்ளூவு, ரெட்டு, க்ரீனு, எல்லோன்னு இருக்கு இல்லையா, அந்த கலர் பேஸ் பண்ணி நம்பர்ஸ் அடுக்கப்பட்டிருக்கு. 4 கலரும் மிக்ஸ் பண்ணி செட் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, அந்த செட் நம்பருக்கு அடியில் ஒரு பிளேயரோட ஃபோட்டோ இருக்குது. இப்போ ரெட் கலர்னு வச்சுங்களேன், ரெட் டீமில் இருக்கிற ஒரு நபரோட ஃபோட்டோவாக இருக்கும். இப்படி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த 4 கேப்டன் தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அந்த கேப்டன் வருவாங்க. அவங்க கிட்ட ஒரு 5 பால் கொடுத்துருப்பாங்க. 5 பால் கொடுத்து ஒரு 10 ரவுண்ட் நடக்குது போல். என்ன பண்ணோன்னா 5 பால். ஓகே, அந்த கேப்டன் ஒரு பொசிஷனில் நிற்கணும். அந்த பொசிஷனில் நின்றுட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துல கோல் போடுற மாதிரி, நீங்கள் பேஸ்கெட் பால்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த இதில் போடுவாங்களே, அதே மாதிரி இங்கே ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதில் கரெக்டாக பால் பேஸ்கெட் பாலில் எப்படி விழுதோ அந்த மாதிரி விழணும். அதில் விழுந்த உடனே என்ன பண்ணோன்னா, அந்த டீம் இந்த கேப்டன் சித்தார்த் அவர் என்ன பண்ணுவார், ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கலேன், அவர் அவங்க டீமில் இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு, நீ யாருக்கு டார்கெட் பண்ண போகிற, யாரை நீங்கள் அன்சேஃப் ஜோனுக்கு தள்ள போகிறீங்கன்ற ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணால் போதும். இதுதான் டாஸ்கோட ரூல்ஸு. ஃபஸ்ட்டு சித்தார்த் வரார். ஓகே, சித்தார்த் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு பாலை போடுறாரு எல்லோ டீம்லேருந்து. சித்தார்த் வந்த உடனே மோனலிஷாவை கூப்பிட்றாரு. மோனலிஷா போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ஒரு நம்பரில் நிற்கிறாங்க. அந்த நம்பரில் நின்ன உடனே பார்த்தீங்கன்னா கசாடி அந்த நம்பரில் நின்றுட்டு, நான் கசாடியை நாமினேட் பண்ணுறேன், ஸோ அவங்க அன்னெசரியாக பண்ணுறாங்க, அன்னெசரியாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி அங்கே கசாடியை நாமினேட் பண்ணுறாங்க. 10ஆம் நம்பரு க்ரீன் கலர். ஸோ அங்கே நாமினேட் பண்ணவொடனே கசாண்டிக்கும் மோனலிசாக்கும் வாக்குவாதம் நடக்குது. நீ என்ன சொல்கிறியா, இது சொல்கிறியான்னு மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் நடக்குது. அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்குமெண்ட் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒவ்வொருத்தரோட பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிற நேரம். கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கசாண்டி அன்சேஃப் ஜோன் போயாச்சா. அடுத்து 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. 2வது ரவுண்ட்லேயும் சித்தார்த்து தான் போடுறாரு. போட்டு மனிஷாவை கூப்பிட்றாரு. மனிஷா கூப்பிட்டவொடனே என்ன பண்ணுறாங்க, மனிஷா ப்ளூ கலர் 3ஆம் நம்பர் ப்ளூ கலரில் நின்று, நான் டைமட்டை நாமினேட் பண்ணுறேன். எப்படி, அந்த டீமோட கேப்டன், ப்ளூ கலர் டீமோட கேப்டன் டிமித் சோமர், அவரை நாமினேட் பண்ணுறேன். அவர் இந்த கேமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், இதெல்லாம் இருக்காரு, அதனால் நான் ஆர்குமெண்ட் வைஸும் சரி, நிறைய அலைன்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, நான் அவரை நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி கேம் பிளே வைஸில் நாமினேட் பண்ணிடுறாங்க. நாமினேட் பண்ணவொன்னே அவர் நாமினேட் ஆகிட்டாரா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து 3வது ரவுண்டு. 3வது ரவுண்ட்லேயும் சித்தார்த்து போட்டுறாரு. சித்தார்த்து போட்டவொடனே விக்ராந்த். இல்லை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்து விக்ராந்த் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை கூப்பிட்டார், 2வது ஹஸ்பண்டை கூப்பிட்டவொடனே இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சித்தார்த் எல்லோ டீம் தானே, எல்லோ டீமில் இருக்கிற துஷ்யந்தியை நாமினேட் பண்ணுறாரு விக்ராந்த். ஹைலைட்டு அங்கே தான். எல்லோ டீம் சொந்த டீம் மெம்பரே நாமினேட் பண்ணி அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட்டிங்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணல, அது கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி தெரிலன்ற காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணிடுறாரு. ஓகே, உடனே அந்த டீம் கேப்டனை நாமினேட் பண்ணணும், புது கேப்டன் வரணும்ல, அந்த டீமுக்கு ஒரு புது கேப்டன் வராரு, லக்ஷி. ஓகே, அடுத்து 4வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. 4வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அமித்தும் அர்பாஸ் 2 பேரும் பால் போட்டாங்க. அந்த பாலில் ஃபஸ்ட்டு ரெட்டு நிற்குது, ரெட்டுக்கு மேலே க்ரீனு. இப்போ உள்ளே போகிறது எது ஃபஸ்ட்டு உள்ளே போகுதுன்னு அப்போ கூட என்ன பண்ணார், சித்தார்த் அந்த பாலை போட்டு கிளியர் பண்ணி அமித்துக்கு ஃபஸ்ட்டு ரெட் கலர் பால் விழுந்த உடனே என்ன பண்ணுறாரு, நேகலை கூப்பிட்டு சொல்கிறாரு. நேகல் ப்ளூ 6 எடுத்துகிட்டு ரச்சித்தை டார்கெட் பண்ணுறாங்க. என்னன்னா அவர் இந்த கேமில் இன்ட்ராக்ஷனே கம்மியாக இருக்குது, சரியாக இன்ட்ராக்ஷன் இல்லை, கேம்ஸ்லேயும் எஃபெக்ட்ஸ் போடுற மாதிரி தெரிலன்ற மாதிரி சொன்னோடனே அங்கே ரீசன்ஸை சொல்லுங்கன்ற மாதிரி சொன்ன உடனே அங்கே சண்டை நடக்குது. சாரி மக்களே, ஃபஸ்ட்டு அமித் போட்டதில் ரிதிமா தான் எடுக்கிறாங்க. ரிதிமா எடுத்துகிட்டு ப்ளூ 17 செலக்ட் பண்ணிட்டு சாமியை சொல்கிறாங்க. என்னன்னா, எனக்கு என் நம்பர் ஞாபகம் இல்லை, ப்ளூ 17 மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் உன்னை நாமினேட் பண்ணுறேன்னு. என்னங்க, நம்பர் நான் தெரிலன்றதுக்காக நாமினேட் பண்ணுறீங்களா?
ஸோ அவங்க ஒரே நம்பர் தான் பார்த்துருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, கண்டஸ்டன்ஸோட நம்பர் வந்து எல்இடியில் ஒரு கொஞ்ச நேரம் தான் போட்டாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து கொஞ்ச நேரம் தான் காமிச்சதால அவங்களுக்கு குழப்பம் போல. ஸோ ப்ளூ 17 எடுத்து சாமியை நாமினேட் பண்ணிட்டாங்க. ஒரு அநியாயமாக இருந்தது. ரீசனே இல்லாமல் சாமி நாமினேட் ஆனது தான் குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்த ரவுண்டுமே அமித் போறாரு. அதான் ப்ளூ 6 எடுத்து ரச்சித்தை நாமினேட் பண்றாங்க. கேம்ல சரியா இன்வால்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சைலண்டா இருக்காரு. நான் மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டாலும் அவரு ஒழுங்கா என் கூட பேசுறது இன்ட்ராக்ஷன்லாம் கம்மியா இருக்குன்றத பர்சனல் ரீசன்ஸ் வச்சு நாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அங்க ரச்சித்தை நாமினேட் பண்ணோன்னே பல பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் வெறுப்பாயிடுச்சு. இது நடக்குது. அடுத்து திரும்ப அமித் போடுறாங்க. தேஜஸ்வினி போய் எல்லோ 11 யாருன்னா ஆர்யாவை நாமினேட் பண்ணவொன்னு ஒரு கூட்டத்துக்கே ஹாப்பி. அர்பாஸுக்கு ஹாப்பி, ஜான்விக்கு ஹாப்பி, இன்னொரு பக்கம் நிக்கி. இந்த 3 பேரும் பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா ஆர்யா மாட்டுறாங்கல்ல, உடனே வந்து என்கிட்ட ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, எனக்கு வேற வழி கிடையாதுன்ற மாதிரி தேஜஸ்வினி ஆர்யாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. உடனே ஆர்யாவோட டைலாக், ஐ எம் த சென்டர் ஆஃப் த ஷோல, நான் தான் இப்போதைக்கு சென்டரா இருக்கேன், அதனால என்ன நாமினேட் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயாச்சு. அடுத்து திரும்ப 7வது ரவுண்டும் அமித் தொடர்ந்து 4 வாட்டி. ஃபர்ஸ்ட் சித்தார்த் என்னன்னா 3 வாட்டி ஹேட்ரிக்கு. அடுத்து அமித் என்னன்னா 4 வாட்டி தொடர்ந்து போறாரு. போட்டுட்டு திவ்யா அகர்வாலுக்கு கொடுக்குறாரு. எப்படி அமித் போட்டு திவ்யா கொடுக்குறாங்க. திவ்யாவுக்கு வந்து சப்னாவை நாமினேட் பண்ணோம் போல. ஆனால் சப்னாவை நாமினேட் பண்ணணும் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த நம்பரை நோட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அவங்களை நாமினேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்பரை நோட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நோட்டே பண்ணல. நோட் பண்ணாமல் வந்து சப்னா கிட்டே, நான் உன்னை நாமினேட் பண்ணோம், உன் நம்பரை கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்குறேன். என்னம்மா இது புரியல எனக்கு, என்ன நாமினேட் பண்ணுறதுக்கு நானே உனக்கு நம்பர் தரணுமா அப்படின்னும் போது அங்கே சப்னா பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. உடனே யாருக்காவது சப்னாவோட நம்பர் இருந்தா சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே நம்பர் சொல்ல. அப்போது உனக்கு நம்பர் தெரிலனா நீ என்ன பண்ணணும், மூடிக்கிட்டு உனக்கு தெரிஞ்ச நம்பரை நாமினேட் பண்ணிட்டு போகணும். அதையும் பண்ணல. ஐ வாண்ட் டு நாமினேட் சப்னான்றாங்க. ஆனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அடுத்து என்ன பண்றாங்க, அங்க அடுத்து பிரின்ஸ் வராரு, காதல் ஏதோ சொல்றாரு. பிரின்ஸ் சொன்னவொடனே மேடம் ரெட் கலர் 2, அந்த அம்மாவே ரெட் டீம், அங்க போய் ரெட் 2 சொல்லி ஜான்வியை நாமினேட் பண்றாங்களாம். இதுல பேசிக் சென்ஸ் கூட இல்ல. ரெட் டீம்னா ரெட் டீம்ல இருக்கிறவங்க தானே நாமினேட் பண்ணுவோம், நம்மளும் ரெட் டீம், அப்ப நம்ம நிக்கிறதும் ரெட் டீம்ல நம்ம டீம்ல தானே யாரும் நாமினேட் பண்ணணும்னு யோசிக்காம ரெட் 2ன்னு நம்பரை சொல்லி ஜான்வியை நாமினேட் பண்றாங்க. ஜான்வி கிரீன் டீம், கிரீன் கலர் நம்பர்ல தான் நீ போய் நிக்கணும். அங்கேயும் போய் நின்று ஜான்விக்கு அப்படியே ஐயோ தூக்கு வயிற்றுல புளியை கரைச்சிட்டாலே நம்மள டான்சர்ஸ் ஒன்று போடுறாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுலயும் குறிப்பா நிக்கியோட ஃப்ரெண்டா இருக்க, அதனால தான் நீ நாமினேஷன்ற மாதிரி சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்பரை எடுத்து பார்த்தா டிம்பிளோட நம்பரு. ஸோ சொந்த செலவில் சொந்த டீமுக்கும் ஆப்பு வச்சுக்கிட்டு திவ்யாவும் ஆப்பு. ஏன்னா நம்ம சொல்ற நேமும் நம்பரும் கரெக்டாக இருந்தாதான் நம்ம சேஃபு. நீ தப்பா சொல்ற நீயும் டேஞ்சர் ஜோன் தான். அந்த இடத்துல டிம்பிளும் மாட்டி விட்டு ஸோ சொந்த டீம்லேயே ஆப்பு வச்சுட்டாங்க. எப்படி திவ்யாவும் மாட்டிக்கின்னு அந்த டீம்ல இருந்த டிம்பிளும் மாட்டிக்கிட்டு இதுல டிம்பிளோட ஆட்டமே முடிகிற அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டது திவ்யா தான். வேற என்னன்னு சொல்றதுக்கு இல்லை. ஓகே, நடந்துருச்சு. அடுத்து இவர் போறாரு, சித்தார்த் போறாரு. திக்விஜய் கொடுத்துட்டு திக்விஜய் வந்து பிரின்ஸை நாமினேட் பண்றாரு. அதுல பிரின்ஸை பத்தி திக்விஜய் பேச உடனே திக்விஜய் பிரின்ஸை பத்தி பேச அப்படியே அவரால் பேச முடியல போல, த்ரோட் ப்ராப்ளம். அவருக்காக வந்து நான் இன்னொருத்தருக்காக வாய்ஸ் ஓவர்ன்ற மாதிரி கூப்பிட்டு ரஜத் தலாலாண்ட எக்ஸ்பிளனேஷன் பண்ண வச்சு அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இதுல ஒரு 10 பேர் டான்சர் ஜோன் வந்தாச்சு. டிம்பிள், ஆர்யா, திவ்யா, பிரின்ஸு, ரச்சித், சாமி, துஷ்யந்த், டெய்மத், கசாடி அண்ட் சாகத். இந்த 10 பேர் டான்சர் ஜோன் வந்தாச்சா. வந்த உடனே இந்த 10 பேரையும் அன்சேஃப் ஜோனுக்கு அமைச்சிடுறாங்க. அன்சேஃப் ஜோன் போன உடனே ஓட்டிங் ப்ராசஸ், அந்த ஃபோனில் ஓட்டிங் போடுவாங்கல்ல, அந்த ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஓட்டிங் ப்ராசஸில் பிளான்லாம் பண்ணி யார் யாரை சேவ் பண்ணணுன்ற மாதிரி டீமாக டிசைட் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 பேரை சேவ் பண்ணுறாங்க. எந்த 5 பேர்னா திவ்யா, பிரின்ஸு, ரச்சித், துஷ்யந்த் அண்ட் சாகத். இந்த 5 பேரை சேவ் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 3 பேர் சேவ் பண்ணுறாங்க, ஆர்யா அண்ட் டிமிட்டு அண்ட் சாமி. கடைசியில் யார் நிற்கிறது, டிம்பிளா கசாடியா அப்படின்ற மாதிரி ஆயிட்டு அங்க லைன் மாஸ்டர் டிம்பிள் அப்படின்னு சொன்ன உடனே டிம்பிள் சேவ்டு, கசாண்டி எவிக்டட்ன்ற மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் தான் ட்விஸ்ட், இல்ல டிம்பிள் தான் எவிக்டடு, கசாண்டி சேவ்டுன்ற மாதிரி சொன்ன உடனே அங்க ஒரு பக்கம் எமோஷனல் ஆயிட்டாங்க அர்ச்சனா. ஏன்னா அர்ச்சனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டிம்பிளும் சரி கசாண்டியும் சரி 2 பேர்ல யாரு போனாலும் அவங்களுக்கு வருத்தம் அங்கேயே நடக்குது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க திவ்யா அகர்வால், நீ எல்லாம் அப்படி பேசாத, உங்க இவளுக்கு ஓட்டு போட்டு கசாடிக்கு ஓட்டு போட்டு இங்க வந்து சீன்லாம் போடாத, அழாதலான்ற மாதிரி நடக்குது. ஏங்க அது அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க ஃபீலிங்ஸை காட்டுறாங்க, உங்களுக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல டிம்பிள் வீட் ஆனவொடனே நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கசாடிக்கும் மோனலிசாவுக்கும் செம சண்டை. ஏன்னா மோனலிசா தானே கசாடி அன்சேஃப் மூமெண்ட் எடுத்துனாங்க. ஏன்னா கடைசி 100 இடையில் தப்பிச்சிருக்காங்களே, அப்போ சண்டை போட தானே செய்வாங்க. அங்கே ஹெவியான சண்டை நடக்குது. ஹஸ்பண்ட் வந்து விக்ராந்த் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டார். அடுத்து திக்விஜய்க்கும் பிரின்ஸுக்கும்
அங்கே ஆர்கியூமெண்ட்டு நடக்குது. அதையுமே என்ன பண்ணிட்டாங்க, தோல் மேலே மாற்றி தோல் மேலே கை போட்டு பேச அங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அடுத்து அர்ச்சனா மற்றும் ரஜத். ஏன்னா அர்ச்சனா வந்து ரஜத்தால தான் இந்த ஓட்டிங் சிஸ்டமே மாறிச்சு. டிம்பிள் வெளியே போனதுக்கு காரணமே ரஜத் தான்ற மாதிரி ரஜத்து கூட போய் சண்டை போடுறாங்க. அதில் ரஜத் மாதிரி மார்க் பண்றது, ரஜத் மாதிரி பேசுறதுன்ற மாதிரி அர்ச்சனா உச்சக்கட்ட வெறியை வெளிப்படுத்துற தருணத்தை நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள். இதுல நிறைய பேர் மூலியமாக வெறுப்பாயிருக்காங்க. ஏன்னா எல்லாம் டார்கெட் யாருன்னு தெரிஞ்சிருக்கல, விசிபிளா டார்கெட் தெரிஞ்சிருக்கல. இந்த ஒரு கேமை வச்சதே உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் தான். அந்த பிரச்சனை உருவாயிருச்சு. இப்போ 4ஆம் மொழிக்கும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு பயங்கரமான பிசிக்கல் வயலன்ஸ் இருக்குது போல. ஒரு பக்கம் பிரின்ஸுக்கும் இன்னொருத்தருக்கும். அது யாருன்றதெல்லாம் நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.